சென்னை புக் ஃபேர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 8ஆம் தேதி தொடங்கப்படுது. அ தமிழ்நாட்டில இருக்க எல்லா வாசகர்களுமே வந்து குழுமுற ஒரு திருவிழா. இலக்கிய தளத்தில ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வாசிப்பு இன்னைக்கு முக்கியமா? இன்னைக்கு ஜெமினி இருக்கு, ChatGPT இருக்கு. நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கான எல்லா சோர்ஸஸும் நம்மகிட்ட இருக்கும்போது, வாசிப்புல என்ன கத்துக்க போறோம்? ஒரு புத்தகத்த முன்னாடி உட்கார வச்சு அத நம்ம உட்கார்ந்து படிச்சுக்கிறதுனால என்ன பண்ணிற போறோம்? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். வாசிப்பு எவ்வளவு முக்கியம்? வாசிக்கிறவங்களுடைய மூளை செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியமா இருக்கு? அப்படிங்கிறத த ரீடிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கடந்த 2024ல ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கோர்டெக்ஸ்ங்கிற அமைப்பு தான் மூளையில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறது, மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது, புதுசு புதுசா யோசிக்கிறது, கான்வர்சேஷன் வளர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த கோர்டெக்ஸ் அமைப்பு பண்ணும். புக் படிக்கிறவங்களுக்கு, அதாவது கண்டினியூஸா ரீடிங் ஹேபிட் உள்ளவங்களுக்கு இந்த அமைப்பு சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல செக்ரிகேட் ஆகுது. அவங்களால ஒரு விஷயத்த சூப்பரா பிரசன்டேட் பண்ண முடியும். அவங்களால கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்க முடியும். அவங்களால இன்னொருத்தங்க கேட்டத புரிஞ்சு பதில் சொல்ல முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்ககிட்ட படபடப்பு இல்ல, நிதானமா அவங்களோட பேச முடியுங்கிற நெறைய விஷயத்த அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. சரி, ஓகே. அப்ப புக் ரீட் பண்ணாதவங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக மறதி, அவங்களால வந்து கம்யூனிகேஷன்ல பேசும்போது வந்து வார்த்தை தடுமாற்றம், அந்த சொல் பிரயோகங்கள்லாம் வந்து அதுல சிக்கல்கள் இருக்கதா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, வாசிக்கிறதுனால என்ன ஆகும்? எதுக்கு வாசிக்கணும்? வாசிக்க தொடங்கிய உடனே தான் நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்தை விட்டு வெளியேறணும். இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல திரும்பவும் அந்த குழந்தை பருவத்துக்கு போகணும்னா வாசிப்புங்கிற கயிறு மூலியமா தான் சாத்தியப்படும். எனவே எதையாச்சும் வாசிங்க, எளிமையான கூட வாசிங்க. காலத்தை பத்தின கதைகளா இருக்கா வாசிங்க, காதலை பத்தின கதைகளா இருக்கா வாசிங்க, காமத்தை பத்தின கதைகளா இருக்கா தைரியமா வாசிங்க. எதை கொடுத்தாலும் வாசிங்க, எது கிடைச்சாலும் வாசிங்க, எதுக்கு எடுத்தாலும் வாசிங்க. எழுதப்பட்ட, எழுதப்படாத, நீட்டி சொல்லப்பட்ட, மாற்றி அமைக்கப்பட்ட என எல்லாத்தையுமே வாசிங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துக்கு வெளியே இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை.